என்ன போனை பார்த்துட்டு இருக்க? யாரு? ஏதோ பேர் வருது, ஆனா வாசிக்க தான் முடியல. வாசிக்க முடியாத அளவுக்கு ஒரு பேரா? குடு, நான் பாக்குறேன். ஏய் யாரா? அம்மாச்சி, யாரோ வச்சாதான் அப்படின்னு இருக்கு. யார் அது? இல்ல 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 இல்ல, வச்சாதே அப்படின்னு போட்டிருக்கு. இது யார் அம்மாச்சி? ஏய் வச்சதேவும் இல்ல வாசாதேவும் இல்ல, ஆ, வாசுதேவன். ஆ? வாசுதேவனா? ஏய் என்ன என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு? இல்ல, தப்பு தப்பா போட்டு வச்சிருக்கீங்களே, அதான் சிரிச்சேன். ஸ்பெல்லிங் தப்பு அப்பா. எதா இருந்தா என்ன, அதுவும் இல்லாம இதுவும் நல்லதுக்கு தான். யாராவது பார்த்தா அதையும் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அதெல்லாம் இருக்கட்டும், காசு கொடுக்குற ஆளு போன் கட் ஆகி போகுது, சீக்கிரம் எடுங்க. டேய் குடுறா. இந்தாங்க. ஏய் கதவை சாத்து. ஆ. சாத்து சாத்து. ஹலோ. அம்மா, நான் வாசுதேவன் பேசுறேன். சொல்லுங்க, என்ன என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, என் ஒய்ஃப் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. கொடுங்க கொடுங்க. ம். அம்மா நல்லா இருக்கீங்களா? உங்க அன்பும் ஆதரவு இருக்கும்போது எனக்கு என்ன கவலை, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆதி தம்பி எப்படி இருக்காரு? இருக்கான், இன்னும் மீனாட்சி ஞாபகமாவே இருக்கான். நல்லா வாழ வேண்டிய புள்ள. எங்க வீட்டு வேணை இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சிருச்சு. ஜீவா மீனாட்சியை பிரிக்கிற வேலையை தேவி தான் செய்ய போறா. நீங்க அந்த வைர மோதிரத்தை கொடுத்துட்டீங்கன்னா வெரசா அந்த வேலையை முடிச்சிருவா. சரி, ஓகே, கண்டிப்பா ஆதி மோதிரத்தோட வருவான். ஆ, ஆ. நான் வைக்கிறேம்மா. கொஞ்சம் மணி மைண்டடா தான் இருக்காங்கல்ல. அவங்க அப்படி இருக்கிறது தான் நமக்கு நல்லது. நம்ம காரியத்தை சாதிச்சுக்க முடியும். ஆதி அங்க போனா அந்த ஜீவா ஏதாவது பிரச்சனை பண்ண மாட்டானா? அதை இந்த அம்மா பார்த்துக்கும். அவங்கள மீறி எதுவும் நடக்காது. நீ ஆதிக்கிட்ட விஷயத்தை சொல்லிடு. சரிங்க. ம். அம்மாச்சி, இந்த மோதிரம் என்னாச்சு? ஆதியை நம்ம வீட்டுக்கு அனுப்புறாங்களாம், அவங்கிட்ட கொடுத்து விடுறாங்களாம். ஐயோ, அப்பதான். அப்ப அந்த மீதி பணத்தை கேட்டுக்கலாம்ல. ஏய் பொறுமையா இருடா. முதல்ல அவ கேட்ட வைர மோதிரம் வரட்டும். இல்லைன்னா ஒரேடியா தங்கம் முட்டைக்கு ஆசைப்பட்டு வாத்த அறுத்த கதையாயிடும். அதுவும் சரிதான். அப்புறம் அப்பதா, நான் பிசினஸ் ஆரம்பிக்க அந்த ஆதி சப்போர்ட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது பிசமர்றோம். அதெல்லாம் ஒரே நேரத்தில் பேச முடியாது, நேரம் பார்த்து பேசிக்கலாம். ஏய் ஆ, என்ன அண்ணா வந்து பார்த்துக்கிட்டு கிடக்க? இல்ல, அந்த வைர மோதிரத்தை போட்டா விரலே அழகா இருக்கும்ல. என் பேத்திக்கு சந்தோஷத்தை பாரு. என் வரட்டும், பேத்தி வரட்டும். எம்பிட்டு அழகா இருக்கா. எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே தனியா ஒரு பொட்டிக் வைக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனா அது நிறைவேறல. இப்போ என் திறமையை காட்டுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதான் ஹாப்பியா இருக்கேன். என்னாச்சுங்க? அது உனக்குள்ள இவ்வளோ கனவு இருக்கு, அதை நான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இருந்திருக்கேன். ஏங்க, அதுல உங்க தப்பு எதுவும் இல்லைங்க. நான் தான் என் ஆசையை சொல்லியிருக்கணும். நான் கேட்காமலே நீ எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்க. அப்படி இருக்கும்போது நீ இதெல்லாம் சொல்லாமலே நான் அதை தெரிஞ்சு வச்சிருக்கணும். நீ எனக்கு எப்பயுமே ஒரு நல்ல ஒய்ஃபா தான் இருந்திருக்க. ஆனா நான் உனக்கு நல்ல ஹஸ்பண்டா இருந்ததில்ல. தேனு, என்னாச்சு? நான், மீனாட்சி, அம்மா 3 பேரும் சாப்பிடாம இருப்போம். அப்போ நாங்க சின்ன குழந்தை. அப்போ எங்க அப்பா நாங்க சாப்பிட்டோமா இல்லையான்னு கூட கேட்காம குடிக்க பணம் கேட்டு எங்க அம்மாவை அடிப்பாரு. அது என் மனசுல அப்படியே பதிஞ்சு போச்சுங்க. உலகத்துல எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான் இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்துல நல்ல ஆம்பளைங்களும் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீ நினைக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் நான் நல்லவன் இல்லை. ஏங்க, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லவர்தான். நான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்ட உடனே அதுக்கு சம்மதிச்சீங்கல்ல. இதை விட வேற என்னங்க வேணும்? சீக்கிரமா போய் வாங்கிட்டு வா போ. போறேன். ஆனா கறி கடை ஒரு பக்கம் இருக்கு, மீன் மார்க்கெட் வேற பக்கம் இருக்கு. நான் வேணா கறியை மட்டும் வாங்கிட்டு வரேன். மீனை வேணா இவனை வாங்கிட்டு வர சொல்லுங்க. என்ன, நான் மீன் வாங்க போகணுமா?
டேய் நான் ஒரு கிராஜுவேட், புரியுதா? படிச்சவன். ஏன் படிச்சவன்னா மீன் சாப்பிட மட்டும் தான் செய்யணுமா? வாங்கக்கூடாதா? டேய் உன் தகுதிக்கு நீ அந்த வேலையை பார்க்கலாம், நான் ஏன்டா செய்யணும்? ஐயையையே. சாருக்கு அப்படி என்ன தகுதி இருக்கு? மீன் வாங்கலாம் போக மாட்டேல்ல, ஆனா சூதாட மட்டும் கரெக்டா போயிருவல்ல. டேய் தகுதி ஆமல பெரிய தகுதி. இங்க பாரு, ரொம்ப ஓவரா பேசாத. என்ன ஓவரா பேசுறாங்க? உள்ளது தானே சொன்னேன். என்ன உள்ளத சொல்லிட்ட நீ? இவர் அப்படியே பெரிய யோகியம். நாங்கெல்லாம் யோக்கியம் தான் மதினி. நமக்கு அடுத்தவங்க காசெல்லாம் எடுக்க தெரியாதுல்ல. ஆமாமா, அடுத்தவன் கட்டிக்கிருந்த பொண்ணை தான் சார் எடுத்துப்பாரு. வேலை வெட்டி எதுக்கும் போறதில்ல, பேச்ச மட்டும் பாரு. இவர் பெரிய இன்ஜினியரு. ஆமா, தினம் 4 பில்டிங் கட்ட போறாரு. டேய் டேய், அவ்வளவுதான். டேய், நிறுத்துற. ஏன்டா சண்டை போட்டுக்கிறீங்க? சும்மா இருங்கடா. நீங்களே பாக்குறீங்கல்ல, கடைக்கு போச்சுன்னா இவ்வளவு பேசுறான் பாருங்க. பா நான் எதுக்கு போகணும்? இவன் எதுக்கு இருக்க அந்த வீட்டுல? டேய் டேய் நிறுத்துங்கடா, நிறுத்துங்க. ஏய் உட்கார்ற. பெருசா சண்டை போட்டு என்ன ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கிய? உன் பேச்சை கேட்க தான் நான் இங்க உட்காந்துருக்கேனா? எலை உன்கிட்ட சொன்ன வேலையை மட்டும் செய். வா. மருமகளுக்கு இன்னைக்கு முத நாள் ஆச்சே. மா நானும் கிளம்புறேம்மா. மருமகளே போலாமா? எலை, போலாமா? இரு, நீ எங்கேயும் போவேனா. பாட்டி நீங்க தானே போகலான்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீ எங்கேயும் போக தேவையில்லை. வீட்டுக்கு விருந்தாளி வராக, பாத்திரம் நல்லா கழுவி வைப்போ. அப்பத்தா தேனுக்கு இது ரொம்ப நாள் ஆசை. எலே சொல்றது காதல வேலை. இப்ப அக்கா போனா என்ன? ஏய் அதான் விருந்தாளிங்க வராங்கன்னு சொல்றேன்ல. அதுவும் இல்லாம இன்னைக்கு நீ தான் சமைக்கணும். நானா? ஏன் உன் அம்மா உனக்கு சமையல்லாம் கத்து கொடுக்கலையா? இன்னைக்கு வர்ற விருந்தாளிக்கு உன் கையால தான் நல்லா சமைச்சு பரிமாறணும். நானும் மீனாட்சியும் பாத்துக்கிறோம் அத்தை. தேனு கடைக்கு போகட்டும். ஆமாம்மா, இந்த மகாலட்சுமி வந்தாலாவது கடை விளங்குதான்னு பாப்போம்மா. நான் வேணா சமைக்கிறேன், ஆனா அக்கா கடைக்கு போட்டோம். எப்ப எங்க போகணும்னு நான் தான் சொல்லுவேன், நீ முடிவெடுக்காத. ஏன்? அவ ஆசைப்பட்டதை செய்ய கூட அவளுக்கு உரிமை இல்லையா?